ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் இருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஹாரர் டெல் பார்ட் 2. நம்ம சேனலில் நான் சொல்லியிருந்தேன் பார்ட் 1 போட்டுட்டு நம்ம இன்றைக்கே போட்டுருவோம். ஆனால் தான் பார்ட் 1 பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனல் அப்லோட் பண்ணோம், போய் பார்த்துட்டாங்க, அப்போ தான் புரியும். சரி கைஸ், பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா மில்லில் மைன்ஸில் வேலை இருக்குது. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். சரி கைஸ், ஓப்பனிங்கே மைன்ஸில் தான். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூட்ஸு இந்த மூட்டை இருக்குல்ல, இந்த மூட்டையெல்லாம் தூக்கி வந்து அங்கே போகணும். சார் எங்கடா இருக்கே நீ? டே முயல் மண்டையை வந்துட்டாங்க கைஸ். நான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கணும், உரியாடா நீ. சரி, நம்ம இப்போ வந்து இந்த கீர்னு ஒன்று இருக்குது, அந்த உங்கள் கீர் இருக்குது பாருங்க. இந்த கீரும் நமக்கு தேவை. இது இப்போ கையில் எடுத்துகிட்டு போகலாமா இல்லை வேணாமா? சரி, கையில் எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகலாம், நம்ம வேணா எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். அப்புறம் இங்கே ஒரு பாகம் இருக்குது, இது மேலே இருக்குதா? ஏங்க இப்படி ஒரு வலிக்குதா? ஓகே கைஸ், இப்போ வந்து இங்கே இந்த கீரை வந்து இதில் தூக்கி போட்டு இப்போ இந்த மூட்டை எடுக்கணும். இப்போ நான் வந்து நிற்க போகிறேன் சர்ப்ரைஸ் அப்படின்னு கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு தூரத்தில் இருக்கிற மூட்டையெல்லாம் கொண்டு வந்து வச்சிடலாம். இது இந்த மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு என்ன பயம்னா அவன் வந்து போகிறான், இந்த மியூசிக் வேறு ஓடுது. இப்போ நின்றுடுச்சு. சரி, பொறுமை வந்துட்டான். ஏய் ஸோ இவன் வேறு ஒரு செகண்ட் நிம்மதியாக உரியாடா நீ. கைஸ், இப்போ இந்த மூட்டை வேறு எங்கடா? முண்டப்பால் மூட்டை பக்கத்தில் இருக்குது. நம்ம இந்த சைடு ஓடி போயிடலாம், ஏன்னா அவன் டக்குன்னு இங்கே தான் இருப்பான் பக்கத்தில். நான் பேசுகிறேன் உங்களுக்குலாம் புரியலையான்னு, நான் வேறு ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன். சரி கைஸ், பொறுமையாக போய் மேலே ஏறு. ஓகே, இப்போ வேறு அறிவோ? டேய் வேறு அறிவுன்னு கத்துறான். ஐயோ வேறு அறிவு இல்லை, இதில் வர ஒன்று இருக்குது கைஸ். இந்த மூட்டையை தூக்கிட்டோம் நீங்கள், நம்ம இந்த மாதிரி நார்மலாக நடக்கிறோம், அதெல்லாம் நடக்க முடியாது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த சைடு ஒரு வழி இருக்குது, நான் மறந்துட்டேன். இருங்க, ஃபஸ்ட்டு தூரத்தில் இருக்கிறவங்க எடுத்து போகலான்னு சொன்னேன். எங்கே முயல் மாட்டியா? இல்லை அவன் இங்கே. சரி வாங்க, மூட்டையை தூக்கிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு இதை பக்கத்தில் ஒன்று நான் பார்த்துருங்க, அது ஃபஸ்ட்டு எடுத்துருந்துலாம். இங்கே தான் கைஸ் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே இங்கே பாருங்க, மேலே இருக்குல்ல இது, இது மட்டும்தான் தூரத்தில் இருக்கிற மூட்டை. மற்ற மூட்டையெல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அஞ்சு ஸ்லோவாகணும் நம்ம. அப்புறம் பக்கத்தில் இது இங்கே இருக்குது. அப்புறம் எங்கே ஒரு மூட்டை இருக்கு? டேய் இது முயல் மாட்டியா? எங்கே மூட்டை இருக்கு மட்டும் பார்த்து சொல்கிறா. இங்கே பக்கத்துலேயே இருக்குது கைஸ். ஓகே, அவ்வளோங்க முடிஞ்சது. கேமே முடியல, இதான் முடிஞ்சுது. சரி, இது சீரம் போடும். இது வர கையோட வருது. நாங்கள் இது ஓகே. இப்போ என்ன பண்ணோம்? கீர் எடுக்கணும். சரி, இப்போ என்னடா பண்ணோம்? ஏய் போய் முட்டுக்கோ, போய் முட்டு. ஏய் என்ன பண்ணுற? ஒரு நம்ம தான் தள்ளி விடணும் போல. இன்னும் ஒரு நாய்ஸாக இருக்குன்னு வந்துட்டோம். அதாவது என்னடா நாய்ஸுன்னு கேட்டு வந்துட்டாங்க. யாராணி? டேய் எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கு உரியாடா, ஏதாவது ஒன்று பண்ண முடியும்னா வரேன். இது வேறு எப்படி தள்ளுறேன்னு தெரியலையா? இப்படியே சுற்றிட்டு இருக்குதான் வாங்க. ஐயா ஃபார பக்கத்துலேயே வந்துட்டாங்க. ஏய் சொல்லிட்டு வர மாட்டியாடா நீ? பேசிட்டு வாடா நீ. இல்லைனா இதுங்க இந்த கீ எங்கேயோ போட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன், ஏன்னா அது வேறு கையில் எடுத்துகிட்டு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. கைஸ் இவன் வேறு கைஸ் நம்மள தொந்தரவு விட்டே இருக்கான். டேய் ஓரமாச்சு போயேன்டா, சும்மா ஏன் பக்கலையே வந்து இருங்க. என்ன இது எப்படிடா தள்ளணும்? என்ன பின்னாடி இதை கட்டுது? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஏங்க தட்டினாலே பின்னாடி போயிடுங்க. நான் அந்த டைலாக் தான், இவ்வளோ வேலை பண்ணி மண்டை மேலே கொண்டே மாட்டேன்டா. நான் சைலண்ட் தள்ளுறேன், ஒன்றும் இல்லை, முன்னாடி இருந்து தள்ளணும். அப்புறம் அந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டுடணும். சரி கைஸ், எனக்கு வேறு லைட்டாக பசியுது. பேசாமல் சாப்பிட்டு வந்து இந்த ட்ரெயின் ஓட்டுவோமா? ஏன்னா இப்போ நம்ம ட்ரெயின் ஓட்டுவோம், லைட்டாக பசியுது, சாப்பிட்டு வந்து ஓட்டுவா. அப்புறம் ட்ரெயின் ஓட்டும் போது பசிக்கும்ல, எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சரி கைஸ். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்டி ஆயில் கேன் எடுத்துடணும். அதாவது அந்த கீர் இருக்குல்ல, இந்த மாதிரி தள்ளி விட்டு இந்த 3 மூட்டையும் சேர்த்து தள்ளி விட்டுட்டு, மூட்டை சேர்த்து தள்ளி விட்டுட்டு, அது வேறுனா அந்த கீர் இருக்குல்ல, அந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இருந்துச்சு, இந்த ட்ரெயினில் போட்டு நம்ம எடுத்து அந்த ஆயிலை ஊற்றிட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்ரு இது வந்து சும்மா போயிட முடியாது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இது அது பேர் என்ன லைட்ரு எடுக்கணும். லைட்டரும் நமக்கு முக்கியம். என்ன பண்ணலான்னு தேவைன்னு சொல்கிறேன். அந்த லைட்ரு தேவை. அப்புறம் வந்து இது ஷூ, அந்த ஷூ பேர் என்ன பூட்டு வேணும் நமக்கு. லைட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் லைட்ரு அப்புறம் வந்து இந்த மேக்னெட்டை வச்சு யூஸ் பண்ணிட்டு தேவையில்லைன்னு தூக்கி போட்டுறாதீங்க. லைட்ரு சேஃபாக வைங்க. ஏன்னா அந்த ட்ரெயினில் பற்றி யூஸ் ஆகும். அப்புறம் ஒன்றும் இல்லை கைஸ், இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லலான்னு இருந்தேன். என்னாச்சு, நான் பாதி கேம் ஆடும் போது அது தெரியாமல் ரெக்கார்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை கைஸ், இந்த ஒரு கீ கூட நம்ம பார்த்தோம்ல, அது கூட ஒரு மாதிரி பிக் லாக்கு, அப்புறம் அந்த ஃபார்மில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் இருக்கும். இல்லை யாராவது வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த 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 லாக் எங்கன்னு. அதாவது ஒன்றும் இல்லை கைஸ், இந்த பிக் லாக்கோ ஏதோ ஒரு லாக்கு, அந்த லாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி இருந்தில்ல, நம்ம கூட குச்சோம்லாம். நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை போய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு ஷூ கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷூ அப்புறம் இந்த லைட்ரு, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுறாதீங்க. அப்புறம் இதையும் இந்த டிகிரிக்குள்ளே போட்டுருங்க. அவ்வளோ. வாங்க இப்போ ட்ரெயின் பயணத்தை செய்வோமா? வாங்க இப்போ ட்ரெயின் ஓட்டலாம் கைஸ். இது என்ன எக்ஸ்பிரஸ்? ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போனோம். சீக்கிரம் போகுது, நல்லா தானே இருக்குது இந்த ட்ரெயின் சவாரி. சரி, நல்லதாக தான் இருக்குது. ஓகே, ஆனால் என்ன லைட்டு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் இருட்டாகவும் இருக்குது, லைட் எரியும். சரி, என்ன இது இவ்வளோ கிறிஸ்டல் இருக்குது, இதெல்லாம் மெயின் பண்ணாமல் போயிருக்கானுங்க. என்ன மைனஸ் இவங்க இப்போ ஸ்பீடாக போகுது. ஐயோ, இங்கே வேறு ஷார்ப்பாக இருக்குது, என்னத்த சொல்ல. ஓகே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்ரு எடுத்துக்கோங்க. பின்னாடி வந்து நின்று போகலாம். லைட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிலந்தி வலை இருக்குல்ல, இதை இங்கே வச்சுருங்க. அவ்வளோ பற்றிக்கும். பற்றி வச்சுட்டு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து இந்த ஷூ எடுக்கணும். இந்த ஷூ பேர் இங்கே என்னோட அந்த ஷூ ரப்பர் பூட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போங்க. எனக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே லெஃப்ட் எடுத்திங்கன்னா அப்படி ஒன்று காட்டும். எடுத்துகிட்டு இன்னொரு லெஃப்ட் எடுக்கணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடும் இந்த இடம். என்ன பார்த்து வந்துக்கிட்டீங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கை அந்த சிம்பிள் இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கு, இங்கே வந்து கரண்ட் இருக்கும் அந்த தண்ணியில். மட்டும் நார்மலாக கால் வச்சவங்க அவ்வளோதான் செத்துருவோம். தான் ரப்பரு. ஓகே, இப்போது இந்த கேஸ் கட்டர் எடுத்தாச்சு. இந்த கேஸ் கட்டர் எதுக்கு நீங்கள் கேட்கலாம். இந்த சமந்தா பொண்ணு இருக்கால, ஐயோ இவங்கிட்ட வேறு தப்பிங்க. அந்த சமந்தா பொண்ணு வந்து அங்கே பார்த்தோம் நம்ம. அதாவது நான் அந்த கட்சியை ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அவகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் கட்டர் கொடுக்கணும். ஏன் நான் கொடுக்கணுன்றேன்னா, ஏன்னா அவன் காலை வந்து அவன் சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பான். அதனால தான் அந்த கேஸ் கட்டர் நம்ம இப்போ அதாவது அவள் காலை கட்டி வச்சுருப்பான் அந்த முயல் மண்டையை சங்கிலியை வச்சு. அவன் எங்கேயோ போகக்கூடாதுன்னு அந்த சங்கிலியை கட் பண்ண தான் இப்போ நம்ம கேஸ் கட்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் இதுக்கு போகும்போது ஸ்பீடாக வந்தோம். அவங்க வரும்போது இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. ரோலர் கோஸ்டர் இது மாதிரி. இப்போ தான் ஸ்பீடு ஆரம்பிச்சிச்சு. ஸ்பீடு அள்ளுது. சரி, எங்கடா இது? ஐயோ பள்ளிப்பெல்லாம் இருக்குது இந்த இடத்துல வேறு. ஐயோ வவ்வாலா இது? என்னடா நேரம் கட்டுற நேரத்தில் வவ்வால் வேறு. இவன் வேறு சொல்கிறான் எனக்கு வந்து ஸ்பைடர் மேனை பிடிக்கும் அப்படின்னு. சரி அவ்வளோதான் வந்துட்டோம். வாங்க சீக்கிரமாக போயிட்டு இந்த சமந்தா கிட்ட கேஸ் கட்டர் கொடுப்போம். கேஸ் கட்டரு அப்புறம் இன்னும் வாழ முடியல. நம்ம இந்த ரெட் கலர் ஒரு கீ எடுத்தோம்ல, எனக்கு ஒரு டவுட்டு கைஸ். நம்மளே வந்து ட்ரெயின்லேயே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு வரத்துக்கு. அப்போ அவங்க மட்டும் இப்படி அவ்வளோ சீக்கிரமாக வந்துருப்பாங்க. நமக்கு எதுக்கு? சரி கைஸ், நம்ம இப்போ ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் ஒரு கீ எடுத்தோம்ல, அது வந்து மெடிக்கல் ரூம் கீ. அந்த மெடிக்கல் ரூம் எங்கே இருக்குன்னு நான் காட்டுறேன் வாங்க. இப்போ அந்த சாவி எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், இதோ பக்கத்தில் இருக்க இந்த மெடிக்கல் ரூம் கீ இதை திறந்துக்கோங்க. இந்த ரூமை திறந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் பார்த்தா அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்கும். இது வரைக்கும் வந்துருக்குதா டாண்டா டே நேரம் கட்ட நேரத்தில் வருவா நீ. சரி எஸ், இன்னும் நமக்கு எத்தனை லைஃப் இருக்குது? சரி எஸ், நம்மளை தூக்கி இதில் போட்டான். இன்னும் 2 லைஃப் தான் இருக்குது. சரி 2 லைஃப் தான் கேமே முடிக்க போகிறோம். சரி, நான் ஏன் தனித்தனியாக போட்டேன்னா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட்டே வந்து அதாவது செகண்டில் ஃபஸ்ட் பார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 21 நிமிஷம் வந்துருச்சு. இது வேறு ஒரு
15 minutes. இப்போ 2 செத்தா ரொம்ப நேரம் ஆகும், நீங்களும் பார்க்க மாட்டீங்க. அப்புறம் டப் பண்ணுறேன். எனக்கு போனால் விளையாடும் போது எனக்கு கடுப்பாக தான் இருந்தது. எப்படா முடிப்பேன் அந்த கேம் அப்படின்னு. அப்போ தான் RL3 போட முடியும். RL3 வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ். நான் கன்ஃபார்ம் வீடியோ போடுறேன். இப்போ வேறு ஓகே. இப்போ அவ்வளோதான் கைஸ், ஆல்மோஸ்ட் டேர். ஏன்னா ஆல்மோஸ்ட் டேர்னா இப்போ வந்து இந்த கேஸ் கட்டர் இருக்குல்ல, இந்த கேஸ் கட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு சமந்தா கிட்ட கொடுத்துடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா நடந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்லீப்பிங் பில்ஸையும் போய் அவகிட்ட கொடுத்துடலாம். அவ்வளோதான். எங்கடா இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்துக்குது, எங்கடா அது மாத்திர, ஏன்னா இந்த கீஸ்ட் தானடா பண்ண போகிறேன். இப்போது இருங்க, அவன் நம்மளை வெளில தானே வச்சான், அப்போ வெளில தானே இருக்கும். அவனுங்க வெளில போய் பார்ப்போம். இல்லைங்க இருக்கா, இல்லை வாங்க வெளில போய் பார்ப்போம். என்னடா இது வெள்ளையும் இல்லை, என்னடா வெள்ளையும் இல்லை, ஓ இங்கே இருக்குது. சரி ஸோ கைஸ், இப்போ தூக்கிட்டு வந்து இந்த ஸ்டெப்பு, ஐயோ இங்கே வேறு இருக்கான் கைஸ் அவன். சரி ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், அதை தூக்கி பேஸ்கெட்டில் போட்டு அங்கே போகணும். அந்த இடம் வேணா லையர் போகணும். வேறு வேண்டிய வேறு தப்பிக்கணும். டேய் வேறு கைஸ், எப்படியோ சமன்ட்டு தப்பிச்சாச்சு. இப்போ லையர் வந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ். இந்த ஃபஸ்ட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவகிட்ட கொடுத்துருவோம். இப்போ வேறு அவன் வந்தான்னு வைங்க, நான் வெறுத்துருவேன் இந்த கேமே. நான் பார்த்து தான் போகணும், கொஞ்சம் பார்த்து போகணும் கைஸ். ஏன் நான் சொல்லணும்னா டக்குன்னு வந்துட்டான்னு வைங்க, அப்பாடா டோர் வந்துச்சு. இது போய் சமந்தா கிட்ட கொடுத்துட வேண்டியதான். சமந்தா எங்கே பார்க்குற, இந்தாம்மா உன் ஸ்லீப்பிங் பில்ஸ் தூக்கி போகிற முடிச்சிக்கோ. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துட்டு நிறுத்தக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் கட்டர் எடுத்தோம்ல, அதுக்கு என்ன வேலை, ஆனால் கேஸ் கட்டர் எடுத்து கொடுத்துடலாம். அப்புறம் அவன் காலில் போட்டு சகிலியாக எடுத்துருவா. சரி என் சைடாக போகணும், நான் என் சைடாக போயிட்டு நான் அவரை மூஞ்சி நல்லா நிற்கப்புறம். ஓகே இதுக்கு வந்து யாரோ வந்த மாதிரி இருந்தது. இல்லை இல்லை சியோ. ஓகே டக்குனு நீ போ. அவ்வளோதான் கைஸ், ஆல்மோஸ்ட் டே. ஏன் ஆல்மோஸ்ட் டேன்னா இப்போ இன்னொன்று இருக்குது சொல்கிறேன். கேஸ் கட்டர் இப்போ போய் அந்த கேஸ் கட்டர் வேறு எடுக்கணும். அவன் வேறு வந்துட போகிறாங்க கைஸ். நல்லா போகுது கேமு. கேஸ் கட்டர் ஓகே. ஐயோ நடக்குது. ஐயோ இது வேறு வரானே. டே இப்போட ஒரு இது வேறு மூடி இருக்கான் தந்துச்சு. இப்போ அந்த மியூசிக் வேறு ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். இப்போ இந்த ரூட் வழியாக போகலாம். இந்த வீடு இல்லை வேணாம், இவன் நம்ம தோற்றிட்டு வரும்போதே நம்ம சரி போயிடலாம். ஓகே இப்போ இந்த இடம் ஃப்ரீயாக தானே இருக்கும். வாங்க இப்போ வந்துட்டு இந்த மியூசிக் வேறு கைஸ் ரொம்ப திகிலாக இருக்குது. நீங்கள் ஆனீங்கன்னா அந்த மியூசிக் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவன் எப்போ வருவானே இருக்குது. இந்த மியூசிக் கேட்டால் அதுதான் அவன் பின்னாடி தான் வரான். என்ன பண்ணலாம், நம்ம அதுக்கு போயிடலாம். அந்த பேர் என்ன, நம்ம வந்துமே அது வழியாகவே போயிடலாம். அந்த வழியாகவே போகிறது பெஸ்ட்டு. ஆனால் சொல்லுவேன் அவன் வேறு இல்லை. இப்போது இந்த கேஸ் கட்டுற ஐயோ சீக்கிரம் போட. இது வேறு அவனுக்கு தெரிஞ்ச இடம். இது அவன் கோட்டை, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. சீக்கிரமாக கேஸ் கட்ட வந்துச்சு இடம். இது பாறை வேறு கேஸ் கட்டுறது இப்படி கொடுக்கணும் தான். நம்ம சமந்தா இருந்தாம்மா அவனுக்கு சர்ப்ரைஸ் கேஸ் கட்டுற. ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அவனை திசை திருப்பணும். அதாவது இந்த பொண்ணு கூட தான் அவன் சாப்பிட்டு வருவான். இவங்க பசங்களை கடத்தவே இடம் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்களேன். இந்த ப்ரிசனு செல்லு, அதாவது அந்த சாப்பிட்டு வருவானா. அப்போ நம்ம அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். நான் முதல் மண்டை வந்து முஞ்ச அப்படிடா அப்படின்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணோம். இங்கே ஒரு சின்ன பசங்களை கடத்தவே அவ்வளோ பெரிய இடம் வச்சுக்கிறோம். செல்லு மாதிரி இருக்குது. டேய் வாடா முயல் மண்டியா, உன் முகத்தை காட்டுறா வந்து. வரவே இல்லை, எங்கே இருக்கிறான்? ஏமா சமந்தா சீரம் போடுமா, ஏமா பார்த்து சீரை போடுமா இந்த ஸ்லீப்பிங் பில்ஸை. போட்டுட்டாங்க சமந்தா. அவ்வளோதான். இப்போ நம்ம கோட்டை இப்போ வந்து ஸ்லீப்பிங் பில்ஸை வந்து அந்த ஃபுட்டில் போட்டால் நீங்கள் அவங்ககிட்ட மாட்ட கூட செய்யலாம். அதோ அவங்ககிட்ட மாட்டிடுங்க. நான் ஏன் மாட்டேன்னு சொன்னால் இது பாருங்கள். இந்த ஸ்லீப்பிங் பில்ஸு போடுற கட்சின்னு வந்தாலே நீங்கள் அவங்ககிட்ட மாட்டிடுங்க. இப்போ பாருங்கள். சரி இவன் வேறு நம்மளை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் சங்கிலி போடுறதுக்காக ரெடியாக வச்சுட்ருக்கான். அந்த சங்கிலியை மண்டிலே ஒரு அடி சமந்தா.
நல்ல வேலைங்க அவள் நமக்கு ஹெல்ப் பண்ணா, நம்ம அவளுக்கு பண்ணனால. சரி இப்போ இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக போகணுன்றாங்க. பேசுறது டைம் இல்லை, சீக்கிரமாக. சரி ரொம்ப நாள் கழிச்சு காட்டுறாங்க. இவங்க வெளில இருக்காங்க. அவங்கன்னா வருது கட்சின்னு பாருங்க, வெளில இருக்காங்க. சரி கைஸ், இதோட ஹாரர் டெல் 2 முடியுது. 3 வேணா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கைஸ். அப்புறம் உங்களுக்கு எதாவது கேம் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அந்த கேமை போடுறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஓகே தான் கைஸ். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா இருக்குது, அதையும் போய் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நான் நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பாய், see you.